கர்த்தருடைய வருகை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இந்த பூமியில் இருக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, இதை கடந்து நம்ம பரலோகத்தில் போய் நித்திய வாழ்க்கை வாழ போகிறோம். யாருக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டால், சாத்தானுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் வருகையினாலே கஷ்டம். அதில் சந்தோஷமே இருக்காது. கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா இவன் தன்னுடைய சீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு போகணும். கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்த பாடல். கர்த்தருடைய வருகை 2 விதமான வருகை இருக்குது. ஒரு வருகைக்கு பேர் பகிரங்க வருகை. இயேசு சொன்னார், நான் மறுபடியும் திரும்ப வருவேன் என்று. 2 சாட்சிகள், 2 தூதர்கள் வந்து சொன்னாங்க, உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்தள்ளப்படுகிறாரோ அதே போல மறுபடியும் திரும்ப வருவார் என்று பூமிக்கு. அதுக்கு பேர் 2வது வருகை. அந்த முறை இயேசு வரும்போது பூமியிலே தம்முடைய ஆட்சி அமைப்பதற்காக வருகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, பூமியில் இருக்கிற அரசாங்கங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு, சாத்தானுடைய அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டால், பரலோகம் எப்படி இருக்குமோ அந்த சாயலுக்கு ஒப்பானதாக இருக்கும். வருத்தம் இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே சாத்தான் இல்லை. இங்கே இயேசுதான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருப்பார். அந்த ஆட்சி இதே பூமியில் 1000 வருடம் நீடிக்கும். 1 இல்லை 2 இல்லை, 1000 வருஷம் நீடிக்கும். அப்போ கர்த்தருடைய ஆளுமையிலே தீங்கு செய்வார் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிறார். அது பேர் 2வது வருகை. அவர் வருவதற்கு முன்னால் தம்முடைய மணவாட்டியாக சபையை எடுத்துக்கொண்டு போக, சபைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சபையில் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற பக்குவம் அடைந்த, பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்தவான்கள், அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு முறை அவர் வருகிறார். அப்படி வரும்போது அவர் எங்கே வருவார்னு கேட்டால், பூமிக்கு வரமாட்டார், மத்திய வானத்திலே வந்து நிற்பார். அப்போ மத்திய வானத்தில் வந்து நிற்கும் பொழுது நெடுந்தொனியாய் ஒலிக்கும் எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் எல்லா கிறிஸ்தவருடைய காதுக்கும் கேட்காது. உண்மையிலேயே கர்த்தருக்குள் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவித்து பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளின் காதுகளில் மாத்திரம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு கிளர்ச்சி உண்டாகும். என்னடா ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த நேரத்தில் மரித்தவர்களாக அடக்கம் பண்ணப்பட்டவருடைய கல்லறைகள், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், நல்ல மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த தேவனுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் திறக்கப்படுமா. திறக்கப்பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மறுரூபம் அடைந்து உயிரோடு எழும்புவாங்க. மறுரூபம் என்றால் என்னன்னு கேட்டால், இயேசு இப்போ என்ன மாதிரி இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் மறுரூபம். இயேசுனுடைய சரீரம் வானத்துக்குரிய சரீரமாக மாற்றப்பட்டது. அவர் இருக்கிற மாதிரியே நம்மளும் மாறிடுவோம். அவர்கள் மறுரூபம் அடைந்து அவங்கள கல்லறையில் புதைச்சோம், எலும்பாக மாறியிருப்பாங்க. இப்போ போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு முழு உருவமாக பரிபூர்ணம் அடைந்து கல்லறைகளை உடைத்து கொண்டு எழும்புவாங்க. எழும்பி அப்படியே வானத்தை நோக்கி போவாங்க. அதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த எக்காலசத்தை நம்ம காதில் ஒலித்த உடனே உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக வானத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி வானத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவோமா. மத்திய வானத்தில் நம்ம யாரை பாடி ஆராதித்து, யாருக்கு நம்ம சபை நடத்தி ஊழியம் செய்து, யாருக்காக நம்ம தியாகம் செய்து, இரத்த சாட்சியாக கூட சிலர் மறிக்கும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த இயேசுவை முகமுகமாய் அங்கே பார்ப்போம். எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. நமக்கு ஹீரோ இயேசு தான். அந்த இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம். வானத்தில் ஒரு பெரிய சந்திப்பு உண்டாகும். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். 7 வருஷம் பரலோகத்தில் நம்ம இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், இதே சரீரத்தோடு இன்னைக்கு இயேசு வந்தால் உயிரோடு இருக்கிறவர்கள் இதே சரீரத்திலே மறுரூபமாவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் அவர்களுடைய சரீரத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்கள் வானத்துக்கு கொண்டு போகப்பட்டு
அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆவது அதிகாரம் சொல்லுது, அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடைபெறும். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் எவ்வளோ நாள் நடைபெறும்னா 7 வருஷம் நடைபெறும். 7 வருஷம் ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரலோகத்தில் 7 வருஷம் பூமியில் 7 வருஷம் என்பது பரலோகத்தில் ஒரு 7 மணி நேரம் மாதிரி. பரலோகத்தில் இருக்கிற நேரத்துக்கும் பூமியில் இருக்கிற நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடைபெறும். கர்த்தர் நம்ம எல்லாம் தம்முடைய மணவாட்டியாக சுவீகரித்து கொள்ளுவார். அங்கேருந்து ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். 7 வருஷம் முடிவிலே அங்கே 7 வருஷம் அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பரிசுத்தவான்கள் போயிடுறாங்க, நல்ல ஊழியக்காரங்க போயிடுறாங்க, நல்ல சபைகள் போய்விடுகிறது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பூமியில் இருக்கிறலாம் களிசடையாக தான் இருக்கும். அப்படி தானே இருக்கும். அரகுர கிறிஸ்தவன், இன்னைக்கு பிரதர் பேசின மாதிரி பணத்துக்காக காசுக்காக ஊழியம் செய்கிறவன், இயேசு கிறிஸ்துவை குறித்து தாறுமாறாக பேசி கிறிஸ்துவின் ஊழியன் என்று தன்னை சொல்கிறவங்க, இவன் தான் பூமியில் இருப்பான். அதை தாண்டி இந்த பூமியிலே சாத்தானுடைய பிரத்யட்சமான ஆட்சி உண்டாகும். அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்துன்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்றாக்கி ஓர் உலக அரசாங்கத்தை உண்டாக்குவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், பாகிஸ்தானில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அமெரிக்காவில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ரஷ்யாவில் ஒன்று இருக்குது. ஆனால் இவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லா நாட்டையும் ஒன்றாக்கி ஒரே ராஜாவாக 7 வருஷம் அவன் வீற்றிருப்பான். அவன் யாருன்னு கேட்டால் பிசாசினுடைய அந்த திரித்துவத்தில் ஒருவனாகி அந்தி கிறிஸ்து. அந்த நாட்களில் உண்மையாய் கர்த்தருக்குன்னு வாழ யாராலும் முடியாது. அப்போ அந்த பூமி முழுசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மனித கொலைபாதகன் என்று எழுதப்பட்டவனுடைய கையில் பூமியை கொடுத்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சி நடக்கும். இந்த 7 வருஷ ஆட்சிக்கு பேர் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. அதை 3 வருஷமாக பிரித்து முதல் 3 வருஷத்துக்கு உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3 வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்கிறாங்க. இந்த நாட்களில் மனிதர்கள் பயங்கரமாக நசுக்கப்படுவாங்க. அந்த நாட்களில் மனிதர்கள் யாரும் சுதந்திரமாக இருக்க முடியாது. சாத்தானுடைய ஆட்சி நடக்கும். அவன் எல்லாரையும் கட்டுப்படுத்துவான். அவருடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை போட்டு, இந்த முத்திரையை வாங்குறவங்க தவிர வேறு யாரும் இந்த பூமியின் குடிமக்கள் கிடையாது, அவங்களுக்கு எந்த பொருளையும் விற்க முடியாது, வாங்க முடியாதுன்னெலாம் கட்டுப்பாடு விதிப்பான். அந்த முத்திரை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால், அவர் இந்த பிசாசுனுடையவர்கள் இவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த முத்திரையை போடுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அந்த ஆட்சி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வது கடினம், பூமியில் வாழ்வதே கடினம். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த நாட்கள். அந்த நாட்கள் வரும். அந்த 7 வருஷம் முடிவிலே இயேசு நம்ம எல்லாம் கொண்டு போனார்ல, அவர் நம்மோடு கூட திரும்பி வருவார். திரும்பி வந்து அர்மகெதோன் என்ற இடத்துல சாத்தானையும் அவனுடைய இராணுவத்தையும் அவனை சேர்ந்த ஜனங்களையும் எதிர்கொள்ளுவார். பிசாசனுடைய ஆவிகள் ஒரு பக்கம், மனிதர்களில் சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சவங்க வேலை செஞ்சவங்க ஒரு பக்கம், பிசாசனுடைய சேனைகள் ஒரு பக்கம், எதிரணியிலே ஆண்டவராகிய கர்த்தரும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன நம்மெல்லாம் ஒரு கூட்டமாக அர்மகெதோன் என்ற இடத்துல சாத்தானை சந்தித்து கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழித்து போடுவார். இதுவரைக்கும் மோசம் போக்கின பழைய பாம்புன்னு சொல்லுகிற வலு சர்ப்பமாகிய சாத்தான் பிடிபடுவான். பிடிபட்டு இந்த முத்திரை வாங்கினவங்க, சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சவங்க, கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ப்பம், பொல்லாத பிசாசின் ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், பாதாளத்திலிருந்து ஏறி வந்த ஆவிகள் எல்லாத்தையும் விலங்கு போட்டு 1000 வருடம் பாதாளத்தில் எரிகிற நெருப்பு தண்டனையில் கட்டி போட்டுருவாங்க. அதற்கு பிறகு இயேசு இந்த பூமியிலே 1000 வருடம் தன்னுடைய அரசாளுமையை பூமியிலே நேர்மையாக நிறைவேற்றுவார். அப்போ இது வர்றதுக்கு முன்னால், இந்த உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்னால், இப்போ கர்த்தருக்குள்ளே பரிபூர்ணம் அடைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவங்களை 7 வருஷம் உபத்திரம் வர்றதுக்கு முன்னால் இயேசு மத்திய வானத்துக்கு வந்து அழைத்து செல்லுவார். அது மற்றவங்களுக்கு தெரியாது. திடீர்னு அந்த தேவனுடைய பிள்ளைகள் காணாமல் போயிடுவாங்க. அதனால் அந்த வருகைக்கு பேர் ரகசிய வருகை. சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிள் எங்கேயாவது இருக்காங்க, ரகசிய வருகைன்னு வார்த்தையே கிடையாது. சில கிறிஸ்தவர்கள் அதை சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் வேதத்தில்
நேரடியாக ரகசிய வருகை என்ற வார்த்தை இல்லை ஒழிய அதற்கு ஒப்பான வார்த்தை இருக்கிறது. நான் இதோ ஒரு திருடனை போல வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருடனுடைய வருகை எப்படி இருக்கும்? ரகசியமாக வர்றதுக்கு பேர் தான் திருடனுடைய வருகை. திருடன் என்ன போஸ்ட் அடித்து ஓட்டிட்டா வருவான், நாளைக்கு வர்றேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ ரகசியமாக இயேசு வந்து விலையேறப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை 4 பேருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அது பேர் தான் ரகசிய வருகை. அதை குறித்து எழுதப்பட்ட ஒரு பாடல், சமீபத்தில் நான் எழுதின பாடல். இந்த பாடலை நான் உங்களுக்கு பாடுகிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து பாடுங்க. யார் மியூசிக் வாசிக்கிறேன் எங்கே இருக்காங்க? இந்த எஃப் மைனர் எங்கே? இந்த பக்கமா எஃப் மைனர். ஏன்னா யார் யார் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், இங்கே கொஞ்சம் பேர், அங்கே வந்து ஆம்பிளிஃபயர் ரைஸ் ஸ்கேல் எஃப் மைனர். எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். ராகம் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ ரிதத்தோட பாடுவோம். எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடு, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடு, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே, பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன், எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. கல்லறை
கல்லறைகள் திறந்திடும் அந்நாள், கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். கல்லறைகள் திறந்திடும் அந்நாள், கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும், வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இந்த நாள் பாக்கிய நாள். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் ஒலித்திடும் வேளை என் நேச மேகங்களோடே, எக்காலம் ஒலித்திடும் வேளை என் நேச மேகங்களோடே. தவித்திடும் உலகம் ஒரு நாள், தப்பிச் செல்வேன் நான் விரைவா. தவித்திடும் உலகம் ஒரு நாள், தப்பிச் செல்வேன் நான் விரைவா. கர்த்தரின் சித்தம் செய்து முடித்தோர், கர்த்தரின் சித்தம் செய்து முடித்தோர் ஆனந்தம் பாடியே விரைவார், ஆனந்தம் பாடியே விரைவார். எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேச மேகங்களோடே, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேச மேகங்களோடே. பரலோக வாசல்கள் திறக்கும், கர்த்தரின் ஜனமதில் நுழையும். பரலோக வாசல்கள் திறக்கும், கர்த்தரின் ஜனமதில் நுழையும். தூதர்கள் கூட்டம் பாடி துதிக்க, தூதர்கள் கூட்டம் பாடி துதிக்க, வெண்ணுடை தரித்தே மகிழ்வே, வெண்ணுடை தரித்தே மகிழ்வே. எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேச மேகங்களோடே, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேச மேகங்களோடே. மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன், மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன். முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம், முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம், பெறுவேன் நித்தியம் நிலைப்பேன், பெறுவேன் நித்தியம் நிலைப்பேன். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன், மத்திய வானில் வந்து நிற்கும்
மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தனை அழைத்து செல்வாரே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தனை அழைத்து செல்வாரே. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைப்பின் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானம் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இந்த பூமியில் இருக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, இதை கடந்து நம்ம பரலோகத்தில் போய் நித்திய வாழ்க்கை வாழ போகிறோம். யாருக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டால், சாத்தானுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் வருகையினாலே கஷ்டம். அதில் சந்தோஷமே இருக்காது. கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா இவன் தன்னுடைய சீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு போகணும். இயேசு இந்த உலகத்தை ஆளுமை செய்வார். சாத்தான் இந்த உலகத்தில் ஆட்சியாளனாக இருக்க முடியாது. அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை முழுவதையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். அது மாத்திரம் இல்லை, சீட்டு போகிறது பெருசு இல்லை, ஜெயிலுக்கு போகணும். அக்னியும் கந்தகம் எரிகிற இரண்டாம் மரணம் ஆகிய அக்னி கந்தகம் எரிகிற கடலில் பங்கடையணும். இந்த பயம் அவனுக்குள்ளே இருக்கும். நம்ம பயப்பட வேண்டியதில்லை, சந்தோஷமாய் பாடலாம். இயேசுனுடைய வருகை நமக்கு யாருக்கா பயமாக இருக்கா? ஐயோ வந்துடுவாரோ, நான் கட்டின வீடு வாசல் நகை நட்டு எதையும் எல்லாம் போயிருமோ? நமக்கு யாருக்கும் பயம் இல்லை. இல்லை, சந்தோஷமாக பாடலாம். இதில் என்ன போட்டுக்கு பாருங்க, அந்த நாளில் கல்லறைகள் திறக்குமாம். அப்போ கல்லறைகள் திறக்கும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர்ப்பார். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் நமக்கு இன்ப நாள், பாக்கிய நாள். அல்லேலூயா. அதான் அந்த இடத்துல போட்டிருக்கு. அப்புறம் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகத்தில் அந்த பறந்திடுவேன் வரும்போது அப்படியே உச்சஸ்தாயில பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். அடுத்து மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். அது ஏன் அப்படி எழுதியிருக்கோம் தெரியுமா? அந்த பாட்டில் ஸ்கூலில் கடைசியில் ஆனுவல் முடியுது அல்லது ஆஃப் வேலி முடிஞ்சு லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லீவ் அனௌன்ஸ் பண்ணோடனே பசங்க நவுட்டில் ஓன்னு சத்தம் கேட்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு லீவுடா, நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க. சத்தம் போடாமல் வெளியே போகணும் ஸ்கூலை விட்டுன்னு. ஒரே சத்தத்தோடு வெளியே போகும்போது வாசலில் ஹெச்எம் நிற்பார், அப்படியே அமைதியாயிருவான். அப்போ அதே மாதிரி பாருங்க, நம்ம பறந்துடுவேன் பறந்துடுவேன் போய் மத்திய வானத்துக்கு போனோடனே அங்கே ஹெட்மாஸ்டர் நிற்கிறார் இயேசு. மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைஞ்சிடுறேன். அவ்வளோதான். பாடுவோமா? பாருங்க. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். அடுத்து அந்த சரணம் பாருங்க. கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதான் வசனம். கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர்ப்பார். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் தான் நமக்கு இன்ப நாள், பாக்கிய நாள். அது எப்படி வருது?
கல்லறைகள் தீரந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும், வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இன்ப நாள் பாக்ய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்ய நாள். பாடுமா? கல்லறைகள் தீரந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். கல்லறைகள் தீரந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும், வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இன்ப நாள் பாக்ய நாள், அந்த நாள் இந்த நாள் பாக்ய நாள். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழகின் குரல் கேட்டு பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், அழைப்பின் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடு, எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடு. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவே வண்டனை அழைத்து செல்வாரே, தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தனை அழைத்து செல்வாரே. அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வந்துடணும். இந்த மாய உலகத்திலிருந்து நம்மை அழைத்து சென்று மறுமையிலே மகிமையின் உலகத்தில் நித்திய காலம் ஜீவிக்கிறவர்களாக நம்மை மாற்றணும். இதற்காகத்தான் பூமியின் சர்வ சிருஷ்டிகளும் கர்ப்பவேதனைப்பட்டு கொண்டிருக்கான் கர்த்தருடைய வருகைக்காக.